இந்த மக்களை ஒன்றிணைத்து தேவனுக்கு என்று வாழும்படியாக வைராக்கியமான சாட்சிகளாய் மாற்றி சோமனும் ஆண்டவரே வார்த்தையின் வல்லமே நான் உணர்ந்து கொள்ள உதவிச்சு, உடைய வார்த்தையை நான் தொடப்பட உதவிச்சு. பரிசுத்த ஆவியானவரே உடைய வார்த்தையை கொண்டு தொடர்ந்து என்னோடு பேசும். இப்பொழுது நாம் 7வது வார்த்தைக்கு பிற்பாடு அந்த பாடலை பாடும். இப்பொழுதும் தெய்வீக கல்வாரிக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வீக உணர்வோடு எங்களுடைய அந்த தெய்வீக விசுவாசத்தின்படி அன்றைக்கு வழிந்து கொண்டிருக்கிற வெளியேறப்பெற்ற ரத்தம் இன்றைக்கும் ஆண்டவரே அது வல்லமை உள்ள ரத்தம், பாவங்களை போக்கும் ரத்தம், ஜீவன் நதி என்பதை உணர்ந்தவர்களார் இந்த சபை மக்களாகியங்கள் ஒவ்வொருவருடைய உச்சந்தலை சொட்டு சொட்டாக அது ஊற்றப்படும்படியாக அக்கிரம கிரியைகள், அசுத்தங்கள், பாவங்கள் எங்களை விட்டு நீங்கி புதிய தெய்வீக உணர்வோடு உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளை
அனுசரிக்கும்படியாக நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம் என்கிற அந்த நிலையிலே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபையார். பரலோகத்தின் மகிமை, உடைய வல்லமை, உடைய தெய்வீக அபிஷேகம் உடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரியிலும் பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஆசீர்வதித்து அனுப்பும். தேவ கிருபைக்கும் உடைய வல்லமைக்கும் பாதுகாப்புக்கும் எங்களை மீண்டுமாய் ஒப்புக் கொடுக்கும். கிருபையாக ஏற்று அங்கீகரித்து தொடர்ந்து ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல உதவி செய்கிறார். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தெய்வீக சமாதான சிநேகமும் பாதுகாப்பு பிள்ளைகளோடு சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென். தேங்க்யூ. சமாதானம்.